Hi students, so this is the list here. So now we go to example problem 9.16. See the question. So that integral 0 tends to pi by 2 dx by 4 plus 5 sin x that is equal to 1 by 3 into log 2 to the base e. சரி, இது வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் சைடு இதனுடைய வேல்யூ இது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எப்பயும் போல தான் கண்டுபிடிக்கிறோம், வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இந்த வேல்யூ இதுதான் அப்படின்னு இந்த கொஸ்டினில் தெரியும். தட்ஸ் ஆல். ஓகே, see the board. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடு எடுத்துட்டேன் சார். LHS 0 tends to pi by 2 dx by 4 plus 5 sin x அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். சார் இப்போ பாருங்க, நம்ம இதில் என்ன பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்காது. டைரெக்டாக ஃபார்முலாவும் கிடையாது சார். டைரெக்டாக ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இல்லை சார். சப்ஸ்டியூஷன் மெத்தட் போட முடியுமா? முடியாது சார். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருதா? வரல சார். அப்போ என்ன பண்ணலாம்? இது ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின். இது இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இருக்கு சார். இந்த கொஸ்டின் மட்டும் இப்படி தான் போடணும். இதுக்கு வேற வழி கிடையாது சார். சார் இதுக்கு என்ன சார் வழின்னா, ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன் சார். let u is equal to tan x by 2 அப்படின்னு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். ஏன்னு எனக்கு தெரியும். ரைட் சார். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. uங்கிற ஃபங்க்ஷன் x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். du divided by dx. tan x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square dx. tan x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன சார் வரும்? secant square dx. சார் இங்க x க்கு பக்கத்துல யார் இருக்கா? x by 2. அப்ப again டிஃபரன்ஷியேட் பண்ணி ப்ராடக்ட்ல போடணுமா சார்? சார் அப்ப again டிஃபரன்ஷியேட் பண்ணி ப்ராடக்ட்ல போடணும்னா x by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 2. ஓகே. இப்போ எனக்கு என்ன வேணும்? dx பதிலா அப்ளை பண்ணனும். சரி, இந்த dx அங்க கொண்டு போயிரலாமா? சார் என்ன செய்யலாம்? dx கொண்டு போறோம். சார் du is equal to secant squared x by 2 1 by 2 1 by 2 நான் என்ன பண்ணிக்கிறேன், divided by 2 னு போட்டுக்கலாமா? dx னா into dx னு வரும். சார் the x ஃபார்ம் அங்கே இருக்கட்டும், the 2 இங்கிட்டு வரது சார். 2 into du that is equal sir secant squared x by 2 into dx. ஓகே வாப்பா, secant squared x into dx. சார் இப்போ எனக்கு dx மட்டும் தான் இங்க இருக்கு. அப்ப நான் இத அப்ளை பண்ண முடியுமா? கம்பல்சரி முடியாது. அப்ப என்ன பண்ணனும்? அதை மாத்தணும். எப்படி மாத்தலாம்? சரி, இங்கேயே பாருங்க, சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம் சார். இந்த dx அங்க போயிடுச்சா? இது எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துடலாமா? இங்கேயே மாத்திக்கலாம் பாருங்க சார். du இது எல்லாத்தையும் இங்க கொண்டு வா. secant squared x by 2 divided by 2 ஆயிடுது. x by 2 into 1 by 2 divided by 2. So that is equal to dx. இந்த 2 எங்க போகும்? மேல போகும் சார். அப்ப dx is equal to 2 into du divided by secant squared x. So 1 plus tan squared x ன்னு எழுதலாமா? சார் அப்ப என்ன ஒரு ஆன்சர்? dx is equal to 2 into du divided by 1 plus tan squared x by 2. tan squared x by 2 னா u squared. வந்துருச்சா சார்? ஓகே சார். அப்ப இந்த dx க்கு பதிலா அப்ளை பண்ணியாச்சு, கொடுத்தோம். அப்ப sin x க்கு பதிலா என்ன சார் பண்றது? சார் இதுக்கு பாருங்க ஒரு ஃபார்முலா இருக்கு சார். sin x is equal to 2 tan x by 2 divided by 1 plus tan squared x by 2. இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா? சார் 2 tan x by 2 divided by 1 plus tan squared x by 2. நம்ம theta by 2 ல படிச்சிருப்போம் சார். trigonometry formula theta by 2 formulas. சார் அப்ப அப்ளை பண்ணுங்க. 2 into tan x by 2 னா u 1 plus u squared. வந்துருச்சா சார்? ஓகே சார். இப்போ எல்லாமே சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தாச்சு. அப்ப லிமிட்ட மாத்துங்க சார். x equal to 0 means u is equal to u for tan x by 2. 0 by anything number is 0. tan 0 க்கு value 0 sir. Sir x equal to pi by 2, that means u is equal to pi by 2 na tan pi by 4 னு கிடைக்கும், value for 1 sir. Sir அப்ப லிமிட் மாறிடுச்சா சார்? 0 tends to 1 க்கு. அப்ப அப்ளை பண்ணுங்க. எதுல சார் அப்ளை பண்ணனும்? LHS ல அப்ளை பண்ணுங்க சார். இன்டகிரல் லிமிட் மாத்தன 0 tends to 1 dx க்கு பதிலா du divided by
So dx க்கு பதிலா 2du divided by 1 plus u square. 2du divided by 1 plus u square. So okay, so next பாருங்க. So 4 plus 5 into sin x க்கு பதிலா 2u divided by 1 plus u square. அப்ளை பண்ணிட்டேனா? இதை simplify பண்ணா நமக்கு final answer. Integral 0 tends to 1 2du divided by 1 plus u square whole divide. Take LCM for this place 1 plus u square. அப்போ 4 into 1 plus u square 5 2s are 10u. சார் இது ரெண்டு என்ன ஆகும்? கேன்சல் ஆகுமா? Right, so numerator value for 0 tends to 1 2 into du divided by 4 into 1 4u square plus 10u. 4 உள்ள ப்ராடக்ட் பண்ணிருக்கேன் 4 plus u square 10u. சார் மேல 2 இருக்கு பாரு 4 4 10 ஒரு 2 காமனா வெளிய எடுக்கலாமா? வெளிய எடுத்தா 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கங்க. So, இப்போ integral 0 tends to 1 2 into du divided by ஒரு 2 காமனா வெளிய எடுக்கிறேன். சார் நான் ஆர்டர் எழுதிக்கிறேன் சார் 2u squared plus 5u plus 2. So இந்த 2 2 cancel. So 0 tends to 1 du divided by 2u squared plus 5u plus 2. What is? அப்ப இது என்ன ஃபார்ம்ல வந்திருக்கு பாருங்க. ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு சார். அப்ப குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருந்தா இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கா? 11th குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வந்தா நம்ம வர்க் பண்ணுவோம். சரி எப்படி? நான் சைடுல வர்க் பண்ணி காமிக்கிறேன். ரஃப் வர்க்ல பண்ணிக்கலாம் சார். நான் இந்த இடத்துல பண்ணி காமிச்சறேன் பாருங்க. So 2u square plus 5u plus 2. பாருங்க இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். u square x square க்கு ஃப்ரண்ட்ல இருக்குறத வெளிய எடுக்கணும். வெளிய எடுத்தோம்னா u square plus 5/2 into u plus 1. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? சார் u உடைய கோஎஃபிஷியன்ட் 2 ஆல டிவைட் பண்ணனும். சார் அப்ப 5/2 divided by 2. அப்ப 5/2 into 1/2. So answer is 5/4. So u square plus 5/2 into u plus 5/4 whole square minus 5/4 whole square plus 1. சார் அதாவது இங்க என்ன கிடைச்சது 5/4. அத பாசிட்டிவ்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் நெகட்டிவ்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஓகே சார். அடுத்து 2 into சார் இது பாருங்க u plus 5/4 whole square க்கு மாறிடும் சார். a square plus 2ab plus b square minus சார் இது பாருங்க plus 1 முன்னாடி கொடுத்துட்டேன் 25 divided by 16 ன்னு மாறும். அப்ப இதனுடைய ஃபைனல் பாருங்க சார் u plus 5/4 whole square plus 16 minus 25 minus 9. So the minus நான் இங்க எடுத்துக்கிறேன் சார் minus 9 divided by 16. அப்ப 9/16 நான் எப்படி மாத்திக்கலாம்? 3 square divided by 4 square ன்னு மாத்திக்கலாமா? தாராளமா மாத்திக்கலாம் சார். அப்ப 3/4 whole square. அப்ப இந்த ஃபங்க்ஷனை எப்படி மாத்திக்கலாம்? சார் integral 0 tends to 1 du divided by so 2 into u plus 5/4 whole square minus 3/4 whole square. மாத்திக்கலாமா? அவ்வளவுதான் சார். So this one full and full rough work சார். rough workல பண்ணி பார்த்துக்கோங்க. completing square methodல ஆன்சர் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் சார். ரைட் சார். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாருங்க 2 வெளிய தூக்கி போடலாம் 1/2 0 tends to 1 du divided by sorry u plus 5/4 whole square minus 3/4 whole square. ஓகே. இப்போ என்ன ஃபார்முலா வந்திருக்குதுன்னு பாருங்க. சார் இன்டெகிரல் 1 divided by x square minus a square. சார் இதுக்கு உண்டான ஃபார்முலா பாருங்க. Sir, integral 1 divided by x squared minus a squared into dx, that is equal 1/2a into log of, so this place, sir, x minus a divided by x plus a. So 1/2a into log of x minus a divided by x plus a. Apply பண்ணா final answer.
Sir, apply பண்ணுங்க. Sir, that is equal to 1 by 2 into, sir, 1 by 2a, a for 3 by 4, into log of x minus a, sir, x for u plus 5 by 4, minus a, sir, a for 3 by 4, sir, divided by, sir, u plus 5 by 4 plus 3 by 4. 0 tends to 1. இதை simplify பண்ணி apply பண்ணா final answer. சரி, இந்த இடத்துல பாருங்க cancel பண்ணிக்கலாம். 1 times 2 times cancel பண்ணிக்கலாமா? அப்ப 1 divided by 3 by 2 sir. சரி, இந்த 2 அப்படியே எங்க கொண்டு போயிரலாம்? மேல கொண்டு போயிரலாம். இல்ல அப்படியே தூக்கி வெளிய போடுங்க. So that is equal to already 1 by 2 இருக்கு. So this place 1 divided by 3 by 2. அப்ப இந்த 2 எங்க போகும்? மேல போகும். அப்ப 1 by 2 into கீழ 3 by 2, அப்ப 2 by 3 னு வந்துருச்சு. சரி, into log of, சரி இங்க பாருங்க, LCM for 4 5 minus 3 2. அப்ப u plus 2 by 4 divided by u plus 5 plus 3 8 by 4. So limit for 0 tends to 1. So you put that. So that is equal to 2 cancel. So 1 by 3. So log of. So take LCM for this place. LCM 1 times 2 times. 1 times 2 times. அப்ப u plus 1 by 2 divided by u plus 2. Limit 0 tends to 1. Right. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? Simplify பண்ணிடலாமா? First we put upper limit. So log of upper limit for 1. 1 plus 1 by 2, 3 by 2. 1 plus 2, 3. Upper limit 1 plus 1 by 2, 3 by 2. 1 plus 2, 3. Minus lower limit log of 1 by 2 divided by 2. So that is equal 1 by 3 into log of 3 divided by 2 kilo vanda 6 minus log of 1 divided by 2 kilo vanda 4. So 1 times 2 times. That is equal 1 by 3 into log of, so this is numerator and this is denominator. So that is equal to 1 by 3 into log of 1 by 2 into 4 by 1. So 1 times 2 times. That is equal to 1 by 3 into log 2. Hours. So that is equal to RHS. RHS proof. That's it. Log வந்தா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் வந்தாலும் சம் ஃபுல்லா தப்பாயிடும். Be careful. Okay, thank you.